சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி வகித்தார். அப்போது அரசு போக்குவரத்து கழகங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு வேலை தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கிக் கொடுக்காமல் ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அவர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் அவர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அவரை அமலாக்கத்துறையினர் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்துவிட்ட நிலையில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அபய் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வில் கடந்த மாதம் 12ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை 3 மாதங்களில் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாகவும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணையை தமிழ்நாடு அரசு தாமதப்படுத்துவதாகவும் வாதிட்டார். செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கின் விசாரணை எப்பொழுது நிறைவடையும் என்ற இடத்திற்கு வழக்கை அமலாக்கத்துறை கொண்டு சென்றுள்ளதாகவும் விசாரணை முடியும் வரையில் ஒருவரை சிறையிலேயே தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பளித்துள்ளதாகவும் முறையிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மணீஷ் சிசோடியா வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேற்கோள் காட்டி செந்தில் பாலாஜிக்கும் அதே வகையில் ஜாமீன் வழங்க முடியும் தானே என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இதனிடையே செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் தடுப்பு சட்ட வழக்கு விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் அண்மையில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது இன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த ஓராண்டிற்கு மேலாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு திமுகவினர் மத்தியில் எழுந்துள்ளது.